சிவகுருநாதன் சார், நீங்களும் திருச்சியை விட்டு மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆயிட வேண்டியது தானே? செட்டில் ஆயிடுவேன். நிலபலங்கள்லாம் திருச்சியில இருக்கு. ஓஹோ. வியாபாரம் விவசாயத்தை எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற ஃபேக்டரிய பையன் கவனிச்சுக்கிறான். ஓஹோ. அவனுக்காகத்தான் 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போறேன். காலம் கெட்டு கிடக்கு, பார்த்து பந்தோபஸ்தா போங்க. சந்தோஷம். நீங்க திருச்சிக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு அவசியம் வரணும். கண்டிப்பா வர்றேன், நான் வர்றேன். டாக்ஸி டாக்ஸி. என்ன நிக்காமே போறான்? ரொம்ப சம்பாதிச்சுட்டான் போல இருக்கு. சார் எங்க போகணும்? நானா போறேன் பாக்கம். நானும் அந்த பக்கம் தான் போறேன் சார். என் கார்ல இருக்கீங்க, இறக்கி விட்டுறேன். அடாடாடாடாடா, இப்படியும் ஒரு மனுஷனா? புத்தர் மறுபடியும் பிறந்து வந்துட்டாரா? என்ன கருணை! உங்களுக்கு ரொம்ப பெருசு மனசு. வாங்க, பின்னாடி இருக்கீங்க. பின்னாடினா டிக்கி இல்லையா? இல்ல சார், பேக் சீட்ல. உங்களை நம்பித்தான் ஏறுறேன். ஒட்டி நிறைய பணம் வச்சிருக்கேன், பந்தோபஸ்தா கொண்டு விடுங்க. ஆமா, பெட்ரோல் பங்குல பெட்ரோல் தான் போடுவாங்க, ஆலயமா போடுவாங்க. என்னமோ பொது கூட்டத்துக்கு வர்ற மாதிரி பொது பொதுன்னு வர்றாங்க. இவனுங்கெல்லாம் ஆறு பார்ட்னர்ஸ். எதுல? போக போக தெரியும். உட்காருங்கடா. இல்லையா என்ன பொது படுக்க வைக்காதீங்க. என்னடா இது? என்ன காலத்துக்கு வெளியில போடுறீங்க? இருங்க, அமுக்காதீங்க. இதென்ன இங்க வேற இடிக்குது? என்ன தெரியுமா? இது கூட தெரியாமையா வச்சிருக்கிற? துப்பாக்கி எதுக்குடா? சுடுறதுக்கு. அட அறிவட்ட முண்டம், துப்பாக்கி சுடுறதுக்கு இல்லாம பின்ன சொரியறதுக்கா? இப்ப இது எதுக்குடா? சுட்டு போட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறோம். பணத்தை கொள்ளையடி, ஆனா ரசீதை கொடுத்துரு. ஏன்னா நான் இன்கம் டாக்ஸுக்கு கணக்கு காட்டுறவன். ஊரை தாண்டி வா, தர்றேன். அவரை விட்டுட்டு உன்னை பிடிக்க சொல்றியா? யாரா நீ? அட அறிவட்ட முண்டம், பார்த்தா தெரியல? என்ன காப்பாத்த வந்த ஹீரோ. இந்தாப்பா, சீக்கிரம் செய்ய வேண்டியதை செஞ்சு ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பு. அடி வாங்குறதுக்குன்னு அலையிடானுங்க. கொடுங்கடா. ஏற்கனவே ஆடினது போதாதுன்னு இப்ப வேற ருத்ரதாண்டவ ஆட வச்சுட்டீங்களா? புதுசா வந்த பயல்கள்லாம் பயங்கரமா அடிக்கிறாங்களே. பழைய பயல்களை எல்லாம் விரட்டிடுவாங்க போட்டிருக்க. பாரு, நீ செஞ்ச உதவிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போலேன்னா உன் பேரை சொல்லி தெருவுல நின்று எல்லா பணத்தையும் சூற போட்டுருவேன். சரி சார், நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டிரைவர் வேலை போட்டு கொடுங்க. அட அறிவு கட்டவனே, இத முதல்ல சொல்லி தொலைக்க கூடாதா? போட்டேன்னு வச்சுக்கோ, என் பையனுக்கு பர்சனல் டிரைவர் நீ தான். ஏன் சார், உங்க பையன் ரொம்ப சின்ன பையனா சார்? ஆமா, விரல வாயில வச்சுக்கிட்டு தொட்டில்ல படுத்திருக்கான். யாரா விவரம் புரியாத பையன்? என் பையனுக்கு உன் வயசுதான்.
55 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அம்பத்தூர்ல ஒரு ஃபேக்டரி வச்சு கொடுத்துருக்கேன். வந்துட்டான். ஆயிட்டு 1000 வா. இவன் தான் உங்க மகனா? அட பாவி, வேலை கொடுத்த 5 நிமிஷம் கூட ஆகல, சின்ன முதலாளியே அதுக்குள்ள போய் அவை மேல பேசுறிய. இன்னும் கொஞ்சம் விட்டா மச்சானு பேசுவ போல் இருக்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இவன் எனக்கு மச்சான் தான். சரி, என்ன சொன்ன? அப்பா அவசரப்படாதீங்க. இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் ராஜா. நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன், இவன் வீட்டுல தான் காலேஜில் படிக்கும்போது சாப்பிடுவேன்னு. அந்த புள்ளையா இது? தூக்கத்துல கூட வளருவிய. இந்த புள்ளதான்ப்பா என்ன காப்பாத்து. என்னப்பா நாகராஜா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஏண்டா அக்காவை கண்டாக்டர்கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்ணியா? அதுக்கெல்லாம் பண வசதி வேணாமடா. பணத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எவ்வளவு செலவானாலும் சரி நான் தரேன். பரவாயில்லடா, நானும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி. டேய், நீ வேற நான் வேறையா? சொன்னா கேளு, நாளைக்கே அக்காவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு. மிஸ்டர் ராஜா, உங்க சிஸ்டரோட கண்ணை ஆபரேட் பண்ணா நிச்சயம் பார்வை கிடைச்சிடும். நம்ம நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். தம்பி, அக்கா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்ப்பா. நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரமே பலன் கிடைக்க போகுதுக்கா. அது சரி, நீ ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்த? பொண்ணு பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. பொண்ணா? எந்த பொண்ணுடா? அது வந்துக்கா, அது வந்து நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு சம்மதம் வேணுக்கா? ஏய் ராஜா, எனக்கு பார்வை கிடைக்கிறத விட இதுதான்டா பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம். மேடம் வாங்க. என்னடா சொன்ன? ஏண்டா, உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை அவர்கிட்டயே சொல்லிட்டு வந்திருப்ப. நான் வாழாவட்டியா இருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா அவர் வாழணும்னு நினைக்கிறவடா. அக்கா, எல்லாம் உனக்காகத்தான். எனக்காக எனக்காக நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் என்ன அணுவணுவா கொண்டுகிட்டு இருக்குடா. இந்த கொடுமையெல்லாம் பாக்குறத விட நான் குருடியாவே இருந்திருக்கலாம். சபாஷ், பியூட்டிஃபுல் ஆக்ஷன். அக்காவும் தம்பியும் சேர்ந்து ரொம்ப அற்புதமா நடிக்கிறீங்க. நடிப்பு கலையை எந்த இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கிட்டீங்க? எப்படிதான் நீங்க நடிச்சாலும் சரி, வடிவு, உன்னை நான் மனைவியா ஏத்துக்கவே மாட்டேன். என்னங்க, இன்னுமா என்ன வெறுக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? ஏய், ரொம்ப நல்லா நடிக்கிறடி, நீலி கண்ணீர் வடிக்கிற. அக்கா, பாத்தியாக்கா, நாம நல்ல பாம்புன்னு சொல்றதுனால அதோட விஷயம் நமக்கு நன்மை செய்யறது இல்ல. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, இந்த ஆள் திருந்த போறது இல்ல. நாம தான் திருத்தணும். டேய், என்ன திருத்தத்துக்கு நீ என்ன புத்தனா? என்னங்க, தம்பி சின்ன பையன், ஏதோ தெரியாம சொல்லிட்டான். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. வாயமுறி, உன் தம்பியை வச்சு என்ன மிரட்டலாம்னு நினைக்கிறியா? நீங்க போடுற ரகசிய நாடகம் இந்த சூசோவி சொக்கலிங்கத்துக்கிட்ட நடக்கவே நடக்காது. உங்களை ஒரு கை போக்குற ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அக்கா, பாத்தியாக்கா, தவிச்ச வாய்க்கு நீ தண்ணி கொடுத்த, ஆனா அந்த தண்ணியை எச்சிலாக்கி உன் மேல துப்பிட்டு போயிட்டான். பாத்தியா, இந்த ஆளுக்கு நான் பாட கற்பிக்கிறேன். வழி விடுமா. நெல்லடி, உன் வழியில போறதுக்கா நாங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தோம். பெத்த உங்க கடமை எல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும். ராஜா ஒருவருக்கு மனைவி ஆயிட்டா அவர்தான் சொந்தம் பந்தம் எல்லாம். ராஜா ஏழையா இருந்தாலும் சரி, கோழையா இருந்தாலும் சரி, அவரோடதான் நான் கடைசி வரைக்கும் வாழ விரும்புறேன். நில்லடி, நீ வெளியே போனா என் புருஷனோட கௌரவமும் கூட போயிரும். உன்னை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். மரியாதையா உள்ள போ. ஏமா, பெருசா உன் புருஷனோட கௌரவத்தை பத்தி பேசுறியே, அவர் செஞ்ச அக்கிரமம் எல்லாம் உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? கேளு, சொல்றேன். இப்ப சொல்லுமா, என் புருஷன் செஞ்சது நியாயமா? உன் புருஷன் செஞ்சது நியாயமா? சொல்லுமா, சொல்லு. உன் புருஷன் செஞ்சதுதாம்மா நியாயம். ஏமாந்தது ராஜாவோட அக்கா மட்டும் இல்லம்மா, நானும் தான். என் புருஷன் ஏகபத்தினி விரதம்னுதாம்மா நினைச்சேன், ஏமாந்துட்டேன். ஆமா, இதை ஏமா நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? காலம் வரும்போது சொல்லலான்னு உன் மாப்பிள்ளதாம்மா தடுத்துட்டாரு. நடந்தது நடந்து போச்சு. நீ சந்தோஷமா உன் புருஷன் வீட்டுக்கு போமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா. ஆமா அம்மா, உங்க அப்பா வர்றதுக்குள்ள நீ சீக்கிரமா உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு. இந்தா புறப்படுமா, நீ சந்தோஷமா, நீ நல்லா இரு. சீக்கிரம் புறப்படு. நான் வரேம்மா.